தமிழ்நாடு வந்து சும்மா இல்லைங்க. பிஜேபி எதிர்ப்பு என்பது பிஜேபி பூச்சாண்டி கிடையாதுங்க. அதை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி. இதுவே பிஜேபிக்கு துணை போற செயல் தான். பிஜேபி பூச்சாண்டி இல்லை. பிஜேபி என்பது உண்மை. இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி கிடையாது. அது எல்லா கட்சிகளை போல ஒரு கட்சி கிடையாது. அந்த கட்சியின் முடிவை அந்த கட்சி எடுக்கல. எங்க கட்சியில நாளைக்கு என்ன முடிவுங்கிறத இன்னைக்கு உட்கார்ந்து நாங்க முடிவு பண்றோம். எங்களுக்கு யாரும் ஃபீட் பண்ண முடியாது. வெளியில இருந்து எங்களை யாரும் ஆதிக்கம் செய்ய முடியாது. ஆனால் பிஜேபியினுடைய முடிவை பிஜேபி எடுக்குது. அத்வானி ஒரு மிகப்பெரிய தலைவர், பிஜேபியில தேசிய தலைவர், அந்த கட்சியில முன்னணி முகம். அவருக்கு இணையான செல்வாக்கு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த தலைவரை ஒரே நாள்ல தூக்கி இப்படி ஓர வச்சுட்டு ஒரு மாநிலத்தில் இருந்த மோடியை கொண்டு வந்து மேல வைக்கிறாங்க. எந்த கட்சியில இப்படி நடந்திருந்தாலும் ஒரு அதிர்வு ஏற்படும்ல. ஒரு அதிர்வு ஏற்படுமா ஏற்படாதா? அந்த தலைவருக்கு ஆதரவாளர்கள் தானே கட்சி பூரா இருந்திருப்பாங்க. ஏங்க ஒரு ஆதரவாளர் கூட அத்வானிக்கு நடந்தது அநீதின்னு சொல்லல. அத்வானி கடிதம் எழுதினார், தனக்கு அநீதி ஏற்பட்டிருக்குன்னு அத்வானியே சொன்ன பிறகும் கூட அந்த கட்சியில யாரும் சொல்லல. ஒரு இடத்துல கூட மோடிக்கு போஸ்டர்ல சாணி அடிக்கல. அதை கண்டிச்சு ஒரு கிளை கலைக்கப்படல. இப்படி ஒரு அரசியல் கட்சி. ஏன் அந்த கட்சிக்குள்ள அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட கலகம் பிறந்திருக்கும். முடிவு ஆர்எஸ்எஸ் எடுக்குது. அந்த கட்சியில மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபாலோ பண்றான். இது எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? இப்பவும் சொல்றேன், இந்த 2029 தேர்தலில் மோடி கிடையாது, யோகி தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சுன்னா பிஜேபியில யாராவது எழுப்பி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இது எப்படிங்க எல்லா கட்சியோட ஒரு கட்சியாகும்? இது எப்படிங்க பூச்சாண்டியாகும்? அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் யாரு? 100 வருஷ இயக்கம். திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா? 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு. ஒரு போலீஸ் தடுத்துருச்சுல முஸ்லிம்ஸ் அங்க போகாம. அந்த போலீஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அந்த போலீஸ் யார்? நீதிமன்றத்தில் நீதிபதி சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அதே போல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கிறோம். அது என்ன திமுக சொல்லியா நீதிபதி செய்யறாரு? அப்ப என்ன புரியுது அதுல இருந்து என்ன புரியுது? பிஜேபி நாட்கள் போலீஸ்லயும் இருக்கிறான், நீதிமன்றத்திலையும் இருக்கிறான், ராணுவத்திலையும் இருக்கிறான், ஊடகத்திலையும் இருக்கிறான், எல்லாத்திலையும் இருக்கிறான். அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை வெறும் திமுக கொண்டு சுருக்குவீங்களா? அதுக்கு தான் தமிழ்நாடே எழுந்து போராடணும், இந்தியாவை எதிர்த்து போராடணும்னு பிஜேபியினுடைய அந்த வலிமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம மக்களுக்கு சொல்லி விழிப்படைய வைக்கிறோம். இதை நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமே இல்லாதது, அது பூச்சாண்டி காட்டுறீங்க, நாடகம் போடுறீங்க. சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுகவும் பிஜேபி நாடகம் போட்டுருச்சு. அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலங்க. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல. இதே கண்டிக்கல விஜய். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார்ல, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய விஜயால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏன் அறிக்கை விட முடியவில்லை? ஏன் போராட்டம் நடத்த முடியல? விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். 2026 பிறந்த உடனே போராட்டம், எங்களுடைய முதல் போராட்டமே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து. கேக் வெட்டின விஜய், கிறிஸ்தவ வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் சொல்ற விஜய் ஏன் வரல களத்துக்கு? ஏன் வரல? எவ்வளவு பெரிய பாயிண்ட் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைச்சிருக்கு பிஜேபி கொள்கை எதிர்த்து களத்துக்கு வர்றதுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எங்களை விட ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தாவேகா தெளிவில்லாம இல்ல, தாவேகா பயங்கர தெளிவா இருக்கு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்க கூடாது. ஷானவாஸ் நிறைவாகவும் ஆனந்த் அஜித் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய விஷயங்களை இப்ப சொல்லும் போது 2026 திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராகணும், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகணுங்கிறதையும் இப்ப விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் அவர் சொன்னார். விசிகேக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை முதல்ல விசிகே பிரச்சனையா? நீங்க அப்படிதான் சொன்னீங்க. யார் கேட்கல? விஜய் கேட்கல. கவின் ஆணவ படுகொலை நடந்த போது கவின் அப்பாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. ஊடகங்கள் கவின் அப்பாட்ட பேட்டி எடுத்தாங்க. கவின் அப்பா விஜய் வருவார்னு சொல்லல. டெல்லியில இருக்காரு, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவார், பேசுவார், போராடுவார்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய கட்சி விசிகே. ஒரு போராட்டம் ஆணவ படுகொலை கண்டித்து, கவின் படுகொலை கண்டித்து தாவேகா நடத்துறது காட்டுங்க. ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இன்னும் சொல்ல போனா அந்த படுகொலை நடந்த ஒரு வாரத்தில் மதுரையில மாநாடுங்க. தென் மாவட்டத்தில் தான் அந்த படுகொலை. மதுரை மாநாட்டில் பெரிய அளவில் அதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க.
பட்டியலின மக்கள் வாக்கெல்லாம் அள்ளணும்னு நினைக்கிறீங்கல்ல, பட்டியலின மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மௌனம் காக்கிறீர்கள். அந்த மாநாட்டில் அதை பத்தி பேசாமலேயே கடந்து போனது மட்டும் இல்ல, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு தீர்மானம் வேற நிறைவேற்றினாங்க. மாநாட்டில் நிறைவேற்றுவாங்களான்னு பார்த்தா மாநாட்டில் வாசிக்கவே இல்லை தீர்மானத்தை. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை வருது. ஏன் மாநாட்டில் வாசிச்சா தெரிஞ்சு போயிரும்ல, சாதிவாதிகள்லாம் கோவப்படுவாங்கல்ல, சாதிய வாக்குகள்லாம் போயிரும்ல. எங்க ஆண்ட ஆளுங்கட்சி போடுற கணக்கை விட தாவேக்கா போடுற கணக்கு பயங்கரமா இருக்குதுங்க, பயங்கரமா இருக்குது. ஆட்சியில பங்கு எங்க முழக்கம் தான், எங்க முழக்கம் தான். பிஜேபி அந்த முழக்கத்தை முன்வைக்குது, எங்க முழக்கம் தான் பிஜேபி முன்வைக்குது. பிஜேபி முன்வைப்பதோடு மட்டுமில்ல, பெரும்பான்மையா ஜெயித்த பிறகும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குது பிஜேபி. தெரியுமா? இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா ஜெயிச்சிட்டார்ல, இங்க நம்ம ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையை ஜெயிச்சிட்டாரு, துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். பிஜேபிக்கு அமைச்சரவை இடம். பிஜேபி பெரும்பான்மையா ஜெயிச்சிருச்சு மராட்டியத்தில், அங்க எங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்திருக்கு. ஏற்கனவே பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்ற பிறகு ஒன்றிய அரசிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. இப்போவாது பெரும்பான்மை இல்லாம ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மையாக ஜெயித்த போதும் கூட கூட்டணியில் இடம் கொடுத்தாங்க. ஆட்சியில பங்கு நம்ம முழக்கம் தான் பிஜேபி கொடுக்குது. 2 எம்பி வச்சிருக்கோம், போய் வாங்கிக்கவா? எங்க ஆட்சியில பங்கு யார் முன்வைக்கிறா அந்த முழக்கத்தை அப்படிங்கறது பார்க்க வேண்டாமா? அத டிஎம்கே கிட்ட பேச வேணாமா? டிஎம்கேல 10 கட்சி இருக்குங்க, ஒன்னா இருக்குது கூட்டணியில. ஏங்க திமுக ஒரு பெரிய கூட்டணிங்க, வெறும் காங்கிரஸும் விசிகாவும் மட்டும் இல்ல, இன்னும் 8 கட்சி இருக்கு. அந்த 8 கட்சிக்கும் இதுல மாற்று கருத்து இருக்கு. காங்கிரஸ் கருத்தையும் விசிகா கருத்தையும் மட்டுமே வச்சு ஒரு கூட்டணியில முடிவெடுக்க முடியுமா? ஏன் நாங்க வந்து அதை பேசல? இப்போ நம்ம பேசுவதற்கு முதல்ல ஏற்பு இருக்கான்னு பார்க்கலாமாங்க? எங்க இடம்பொருள் ஏவல் பார்க்க வேண்டாமா? அந்த கூட்டணியில மதிமுக எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லுது, இடதுசாரிகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பிச்சுக்கிட்டு போகுது, இந்த இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. காங்கிரஸ் மட்டும் கேட்குது, விசிகா கொள்கை அளவில் வச்சிருக்கிறோம். இதை எப்படி ஒரு கூட்டணியில கொண்டு போய் வச்சு முதன்மை பொருளா விவாதிக்க முடியும்? கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும்ல, அது கூட்டணியினுடைய போக்க பாதிக்கும்ல, கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பை சீர்குலைக்கும்ல. எங்க தலைவர் ஏன் அதை பேச மாட்டார்? இப்போ பேச வேண்டிய சூழல் அங்க இல்ல. நம்ம மட்டும் இல்ல, வெறும் திமுக காங்கிரஸ் விசிகா இது மட்டும்தான் கூட்டணின்னா கட்டாயம் பேசுவோம். ஏன்னா அது நாங்க 2 பேர் தான். ஆனா இப்ப அப்படி இல்ல, மீதி 8 பேர் இருக்காங்க. அப்போ எல்லா கட்சியும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ள குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு விஷயத்தை வெளிப்படையா நம்ம முன்னெடுக்க முடியாது. பேசுவோம், இப்ப கூட அரங்கத்துக்குள்ள பேசுவோம், எங்க பேசணுமோ அங்க பேசுவோம். அதை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை அதை எடுப்போம். ஆனால் நீங்க பேசுற அதுக்காக உங்கள்ட்ட வந்து நிக்க முடியுமா? முதல்ல உங்க பங்கு என்னன்னு தெரியட்டும். நீங்க எங்களுக்கு பங்கு தர்றீங்க, உங்க பங்கு என்னன்னு முதல்ல தெரியட்டும். தேர்தலில் போட்டிடுங்க, உங்க பங்கு என்னன்னு காட்டுங்க. நீங்க கூப்பிடவே வேண்டாம், நல்ல பங்கு வாங்கி காட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி கட்சிகள் வரும்.